வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதுல 12th ஆகஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின், கேலோ இந்தியா யூத் கேம் 2025 பீகார்ல வந்து நடந்தது. அதுல மாஸ்கட் வந்து கேட்கறாங்க. மாஸ்கட்னா ஒன்றும் கிடையாது. இப்ப இன்டர்நேஷனல் லெவல் இல்ல நேஷனல் லெவல்ல ஏதோ ஒரு கேம் வந்து பண்றாங்கன்னா அதுல ஒரு சின்னம் வந்து கொடுப்பாங்க. அது என்ன சின்னம் கேலோ இந்தியா கேம்ல வந்து கொடுத்தான்னு கேட்டிருக்காங்க. கஜசிம்கா. கஜசிம்கானா ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்க பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கதான் வந்து, அதாவது மனிதனோட உடல்ல சிங்கம் தலை இருக்கதான் வந்து கஜசிங்கான்னு சொல்றது. பீகார்ல நடந்திருக்கும். கஜசிங்கா தான் வந்து மாஸ்கட்டா இருந்திருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து, டெம்பரரி மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன? கம்ப்யூட்டர் டாபிக். என்டிபிஎஸ்ல கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கு. நீங்க லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. அதாவது, நான் கம்ப்யூட்டர் சிலபஸ் கம்ப்ளீட்டா எடுக்கும்போது கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல நம்ம எப்படி லேர்ன் பண்ணுவோம்னா, கணினியோட என்னெல்லாம் வந்து அமைப்புகள் இருக்கு, பார்ட்ஸ் இருக்குன்னு போகும்போது மெமரின்னு சொல்லுவோம். அது மெமரியில ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. இந்த பிரைமரியில ரெண்டு வரும். ஒன்னு ரேம் வரும், இன்னொன்னு வந்து ரேம் வரும், இன்னொன்னு வந்து ரோம் வரும். இந்த ரேமை என்ன சொல்லுவாங்கன்னா டெம்பரரி ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த ரோம் வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுதான் என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, கேள்வி டெம்பரரி மெமரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேம் வந்து ஒரு டெம்பரரி மெமரி மாதிரி ஆக்ட் ஆகும். அடுத்து என்னன்னா, பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. இதுல கெமிஸ்ட்ரில இருந்து எடுத்திருக்காங்க. நான் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியுமே உங்களுக்கு எடுத்திருந்தேன். அதுல ஆசிட் பேஸ் சால்ட்டோட பார்ட் 2ல உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, மொத்தம் 6 விதமான சால்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். அதுல ஒன் ஆஃப் த சால்ட் வந்து இந்த பேக்கிங் சோடா இருக்கும். இந்த பேக்கிங் சோடாவோட வந்து நேம், கெமிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோம், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு இல்ல சோடியம் வந்து பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் சொல்லி வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதுலயே என்னன்னா எக்ஸாம்ல வந்து கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இல்லைன்னா சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு வந்து சொல்றது. அடுத்த கேள்வி பாருங்க, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியாவை நம்ம யார் சொல்லுவோம்? இது என்ன? மாடர்ன் ஹிஸ்டரியில ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். தாதாபாய் நவரோஜி தான் வந்து கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்னன்னா ஒரு மாடரேட்டா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இவரோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த்னு சொல்லிட்டு, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்தியாவில் இருக்கிற வளங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பேர்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போறாங்க. நம்மளோட வளங்கள் எல்லாமே அவங்க கொண்டு போய் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு எக்கானமி பத்தி வந்து டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ஒரு சொன்னதுக்கு அப்புறமே நிறைய யங்ஸ்டர் என்ன வருவாங்க அப்படின்னா, அப்ப நம்ம ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து சுரண்டதான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்குள்ள உள்ள வருவாங்க. ஸோ அதனால வந்து இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து போமா. அடுத்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் எப்போதும் வந்து கரண்ட் அஃபேர்ல இந்த இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ரிலேட்டடா வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இதுல கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்? இந்த இனோவேஷன் சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே யூஎஸ்ஏ இருக்கலாம், இல்ல வந்து சைனா இருக்கலாம், இல்ல வந்து என்னன்னா யூரோப்ல இருக்க ஜெர்மனி இருக்கலாம். இவங்க தான் ரொம்ப இனோவேட்டா இருப்பாங்கன்னு நினைச்சு வந்து சில பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. இது கிடையாது. சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். இனோவேஷன் இண்டெக்ஸ் இது வந்து நியூஸ்ல அப்பியர் ஆனதான். இது வந்து நீங்க 2024 இருந்தது. பட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்போர்ட்ல இருந்து எடுத்திருக்க கேட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தா டாப் பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. அடுத்து என்ன, மீராபாய் சானு, அதாவது ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டர், நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க எந்த ஸ்டேட்டை வந்து சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா 2 தான் கேட்பாங்க. ஒன்னு, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்குன்னா அது எந்த ஸ்டேட்ல நடக்குது அந்த மாதிரி கேட்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துட்டு அந்த பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்டது வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இதுலதான் பர்சனாலிட்டியோட தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவங்க எதை சம்பந்தப்பட்டவங்கன்னா மணிப்பூர் வந்து சேர்ந்தவங்க. ஸோ மீராபாய் வந்து சானு நிறைய பேருக்கு தெரியும். இவங்க என்னன்னா மணிப்பூர் வந்து சேர்ந்தவங்க. ஏன் மணிப்பூர் வந்து இம்பார்ட்டன்ட்னா, நிறைய வந்து ரீசெண்டா வைலன்ஸ் வந்து மணிப்பூர்ல இருக்குன்னு சொல்லிட்டு வந்துன்னா நிறைய பேர் நீங்க கரண்ட் அஃபேரே வந்து பார்த்திருப்பீங்க. நியூஸ்லயும் நிறைய சேனல்ல வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்டதுல வந்து கொஞ்சம் கூட அது சம்பந்தப்பட்ட கூட வந்துன்னா இது வந்து எடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. சரி, அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா, வாட் சேஞ்சஸ் அக்கர் இன் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வித் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர்? அதாவது நம்ம வெப்பநிலையை வந்து அதிகரித்தால் ஒலியோட வேகம் வந்து எப்படி மாறும்? ஸ்பீடா போகுமா
இல்ல வந்து குறையுமான்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல நம்ம ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருப்போம்னா, ஒரே நிமிஷம் இங்க பாருங்களேன். கம்ப்ளீட் பிசிக்ஸ், கம்ப்ளீட் சயின்ஸ் நான் உங்களுக்கு எடுத்தேன். அதில் பிசிக்ஸ்ல வந்து சவுண்டோட டாபிக்கோட பார்ட் 1ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேர்ன் பண்ணும்போது, அதாவது டீட்டெயிலா சவுண்ட்னா என்ன, அது லிட்ட லேர்ன் பண்ணிட்டு வரும்போது, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் மீடியால எந்த மாதிரி இருக்கும்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதை சொல்றதுக்கு முன்னாடி அது வந்து எதெல்லாம் சார்ந்ததுன்னு வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல என்ன ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், அதே மாதிரி பாருங்களேன், டெம்பரேச்சரை எஃபெக்ட் பொறுத்துமே என்னன்னா டிஃப்ரெண்ட் மீடியால ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மாறும்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சவுண்டோட ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன சொல்லலாம்? கேள்வி இதை வச்சுதான் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஏன் அகைன் வந்து இந்த மாதிரி சொல்றேன்னா, ஓகே பிசிக்ஸ் டாபிக் இருக்கு. அந்த பிசிக்ஸ் டாபிக்ல எதை வந்து கேட்கறாங்க, அப்ப எதெல்லாம் நம்ம வந்து அப்பவுமே லேர்ன் பண்ணி சொல்லிட்டு உங்களால தெரிஞ்சுக்கிற போது நீங்க ரிவிஷன் பண்ண நல்லாவே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பாருங்களேன். அடுத்து என்ன? பிம்ஸ்டெக் சமிட் 2025 இந்த கண்ட்ரில வந்து கண்டக்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர், பக்காவான கரண்ட் அஃபேர் பேஸ் வந்து கொஸ்டின். இங்க பாருங்களேன். 6வது பிம்ஸ்டெக் சமிட். ஏன் இந்த மாதிரி சமிட்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும்னா, இதுல இந்தியா வந்து பார்ட் ஆஃப் இருப்பாங்க. ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கானமிக் கோஆபரேஷன். ஒன்றும் கிடையாது. நிறைய கண்ட்ரிகள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்துன்னா சேர்ந்து வந்துன்னா வேலை பார்க்கலாம். ஏதாவது சம்பந்தப்பட்ட இப்போ எக்கானமி ரிலேட்டடா இல்லை டெக்னிக்கல் ரிலேட்டடா இந்த மாதிரி நம்ம சேர்ந்து வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிட்டு ஃபார்ம் பண்ற ஒரு குரூப் தான் வந்து பிம்ஸ்டெக். இந்தியா பார்ட்டா இருக்கனால இதுல என்ன நடந்திருக்குன்னா 6வது சமிட் நடந்திருக்கும் தாய்லாந்துல. அதுல நம்மளோட வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அட்டன் பண்ணியிருப்பாரு. அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா தாய்லாந்து வரும். அடுத்து போமா, வேற எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா இதை பாருங்களேன். ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்டிகல் 31ல இருந்து ரிமூவ் பண்ணி எந்த ஆர்டிக்கலை வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இது என்னன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல லேர்ன் பண்ணும் போதே வந்து பார்த்துருப்போம். ஆர்டிகல் 31 ரிமூவ் பண்ணி எதுல வச்சிருப்போம்? ஆர்டிகல் 300A வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது ப்ராப்பர்ட்டி வந்து ரைட்ஸ் நிறைய டைம் இப்போ ஃபண்டமெண்டல்ல வைக்கும்போது நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டை போய் என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன, அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் ஆர்டிகல் 300A வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் மாடர்ன் இந்தியா டைம்ல வந்து நிக்கோபர் ஐலாண்ட ஒரு பேர் சொல்லியிருப்பாரு. அந்த ஐலாண்டுக்கு பேரு சுவராஜ் ஐலாண்ட் சொல்லுவாரு. நிக்கோபர் ஐலாண்டோட பேரை சுவராஜ் ஐலாண்ட் சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து ஹர்ஷ்வர்தன் சாகுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி, அவர் எந்த ஸ்டேட்டை சார்ந்தவருன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கொஸ்டினா? ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான். இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது நியூஸ்ல அப்பியர் ஆனது. இங்க பாருங்களேன், மே மாசம் 2025 ஹர்ஷ்வர்தன் சாகு பத்தி வந்து அப்பியர் ஆச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்னன்னா மங்கி பாத் ப்ரோக்ராம் சொல்லி வந்துன்னா ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து என்னன்னா இந்த ஒடிஷாவோட வந்து இந்த ஹர்ஷ்வர்தன் சாகு என்ன பண்ணிருப்பாருன்னா பிரைஸ் பண்ணியிருப்பாரு, பாராட்டியிருப்பாரு. ஏன்னா கேலோ இந்தியா யூத் கேம் வந்து பீகார்ல நடந்துட்டு இருக்காங்க. அதுல 2 கோல்டு வந்து வாங்கியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ நேஷனல் ரெக்கார்டுமே வந்து செட் பண்ணியிருப்பாரு. யாருன்னா 16 வயசு கொண்ட வந்து இந்த ஹர்ஷ்வர்தன் சாகு. அதனால வந்துன்னா இது இம்பார்ட்டன் வந்து சொல்லப்படுது. ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவர் வந்து வெயிட் லிஃப்டர் 49 கேஜி கேட்டகரியில என்ன பண்ணிருப்பானா வெயிட் லிஃப்ட் வந்து பண்ணுவாரு. அதனாலதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒடிஷா வரும். அடுத்து 25th அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எது சம்பந்தப்பட்டதுன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து சம்பந்தப்பட்டது. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப நான் இம்பார்ட்டன்ட் வந்து அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் டாப் 10 இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அது எது சம்பந்தப்பட்டதுன்னா இப்ப 9th ஷெட்யூல்ல ஏதாவது ஒரு லா இருக்கு. மோஸ்ட்லி வந்து லேண்ட் அக்யூசியேஷன் லா இருக்கும். இது எதுக்கான 1950 அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது நிறைய ஜமீன்தார் கிட்ட லேண்ட் அதிகமா இருந்தது. அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து போடுங்க, ஏழ்மை உள்ள மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இந்த இது லேண்ட் அக்யூசியேஷன் லா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த டைம்ல நிறைய ஜமீன்தார் என்ன பண்ணா சுப்ரீம் கோர்ட்டை போய் வந்து கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க கேஸ் போடக்கூடாது, அப்படி போட்டாலும் செல்லாதுன்னு சொல்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அமெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். அடுத்து 24th அமெண்ட்மெண்ட் எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவந்தா பாரதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்டே வரும். அதுக்கெல்லாம் பேஸ் அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தா இந்த 24th அமெண்ட்மெண்ட். அடுத்து 39th அமெண்ட்மெண்ட் எதை பத்தி பேசுனா இப்போ பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், பிரசிடென்ட் இவங்களோட எலெக்ஷன்ல வந்து அப்பாயின்மெண்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் எதுவும் வந்துன்னா தடையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 42ல ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 42 ஆல்சோ கால் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இது இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி பீரியட்ல.
44 இதுல எதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணாங்களோ அதுல தேவையில்லாத வந்து எலிமினேட் பண்றது தான் வந்து இந்த 44th வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 61st அமெண்ட்மெண்ட் என்ன, ஓட்டிங் ரைட்ஸ், அதாவது என்ன 21ல இருந்து 18க்கு வந்து குறைச்சிருப்பாங்க. அடுத்து 86வது அமெண்ட்மெண்ட் என்ன, ரைட் டு எஜுகேஷன், 6ல இருந்து 14 வயசு உள்ளவங்களுக்கு கம்பல்சரி வந்து எஜுகேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 93rd அமெண்ட்மெண்ட் எதை பத்தி பேசும்னா, எக்கானமிக்கலி பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து 93rd. 99th அமெண்ட்மெண்ட் எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொல்லிட்டு, அதாவது ஜுடிஷரியில இருக்கிற ஜட்ஜ் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்காக வந்துன்னா ஒரு பாடி செலக்ட் பண்ணிருப்பாங்க, ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பட் இது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் செல்லன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிருப்பாங்க. இது யார் பண்ணிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் தான் வந்து 99th அமெண்ட்மெண்ட். 101st அமெண்ட்மெண்ட் எது சம்பந்தப்பட்டதுன்னா, ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் சம்பந்தப்பட்டது. இந்த 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட அடிஷனலா கொஞ்சம் வந்து கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, உமன் ரிசர்வேஷன் பில் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. 106 வந்து அமெண்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது. 42nd ஸ்டேஜ் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி வந்து 101st, 86 வந்து ரைட் டு எஜுகேஷன், 73rd வந்து பஞ்சாயத்து ராஜ் வரும், 103rd வந்து எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்கானது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்லணும், பாலிட்டில இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அது வந்து நம்ம இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான். ஸோ அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு இது வந்து பார்த்துட்டோமா, ப்ராப்பர்டைஸ் இது வச்சு சம்பந்தப்பட்டது, அதாவது அதோட அடிஷனலா பார்த்துட்டோம். சரி, அடுத்து போமா. அடுத்து பாருங்க, அதாவது பேக்கிங் சோடா கெமிக்கல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததான் சோடியம் பை கார்பனேட் வரும்ல, NaH CO3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கபடி வேர்ல்டு கப் 2025 இங்கிலாந்துல நடந்திருக்கும். அதோட வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கபடி அப்படின்னு வந்துட்டாவே என்னன்னா இந்தியா தான். இங்க பாருங்க, ஹோஸ்ட் வந்து இங்கிலாந்து, மென்லயுமே வந்து இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க, உமன் கேட்டகரியுமே வந்து இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் எடிஷன் 2004 வந்திருக்கும், மும்பையில் நடந்திருக்கும், நம்ம இந்தியால. இந்த வருஷம் எங்கன்னா இங்கிலாந்துல நடந்திருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்தியா டீம் தான், மென் அண்ட் உமன் ரெண்டுமே வந்து கோல்டு வந்து நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். சரி, அவ்வளோதாங்க. கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதில் நிறைய ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்லையும் இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணான்னு தெரிந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணினா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.